நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ஹரீஷ் பீரன் என்பவர் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் எண்ணிக்கை குறித்த தரவுகளை கேட்டறிந்தார். இதற்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது 2020 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை இந்திய அளவில் 75,082 நிறுவனங்கள் மூடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் அதிக நிறுவனங்கள் மூடப்பட்ட பட்டியலில் மராட்டிய மாநிலமே முதலிடத்தை வகிக்கிறது. இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இடம்பெற்றிருப்பதுதான் அதிர்ச்சியை தருகிறது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக உத்யம் என்ற தளத்தை மத்திய அரசு தொடங்கியிருந்தது. அதில் 2025 பிப்ரவரி 28 வரை 6,05,00,000 நிறுவனங்கள் புதிதாக பதிவு செய்துள்ளன. அதே நேரம் 75,082 நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் 9,492 சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு சிறு குறு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாததே இதற்கு காரணம் என கூறுகிறார் தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் சங்க தலைவர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன். பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொரோனா டைமில் வேவ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அது வேவ் பண்ணலை. அது நிறைய கம்பெனிஸ் இவங்கெல்லாம் நடுத்தர இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த வங்கியோட கடன் சுமையை தாங்க முடியாமல் நிறைய பேர் மூடி இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். கிராமப்புறங்களில் இதே நிலைமை ஏற்படுவதற்கு 100 நாள் வேலை திட்டம் வந்ததே காரணம் என்றும் கருத்து தெரிவித்தார். பல கிராமங்களில் விவசாயம் பார்ப்பதற்கே ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பெண்கள் பலரும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு சென்று விடுவதால் சிறு குறு நிறுவனங்களுக்கு ஆள் கிடைக்காமல் இருப்பதாகவும் இதன் காரணமாக பல நிறுவனங்கள் மூடப்பட்டதாகவும் கூறுகிறார். மேன் பவர் ஷார்ட்டேஜ் கிராமத்துலலாம் மேன் பவருக்கு ஆளே கிடைக்கல. எல்லாருமே 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆட்கள் குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆட்களும் எல்லாருமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சிட்டியை நோக்கி வராங்க. பட் அங்கே இருக்கிறவங்க வேலை கிடைக்காம இருக்கிறாங்க விவசாயத்துக்கு. ஸோ மேன் பவர் ஷார்ட்டேஜ் இங்கேயும் சரி அங்கேயும் சரி ரொம்ப பரவலாக இருக்குது. அதே நேரம் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் கடன்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கிடைக்கவில்லை என்றும் இதன் காரணமாக நஷ்டம் ஏற்பட்டு நிறுவனங்கள் மூடப்படுவதாகவும் தெரிவிக்கிறார் சிறு குறு நடுத்தர தொழில் சங்க தலைவர் நித்யானந்தம். இப்போ என்ன மாரி மைக்ரோ இண்டஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா லோனு கட்டுன்னு வச்சுங்களேன், 20 நாள் அலகழிப்பாங்க. என்னை பொறுத்தவரைலாம் கவர்மெண்ட் நம்ம முத்ரா ஸ்கீம்னு ஒன்று கொடுத்தாங்க. அவங்க யாருக்கு கொடுத்தாங்க? இப்போ நான் லோனு வாங்கி நல்லா கட்டியிருந்தேன்னா என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய மகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு யாருமே சரியாக கொடுக்கல. ஆனால் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்ல ஸ்கீம். இங்கே இருக்கிற நேஷனலிஸ்ட் பேங்க் இண்டஸ்ட்ரிகளுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஒத்துழைக்கலன்னு தான் என்னுடைய இது. மின்சார கட்டணம், வரி விதிப்பு, வங்கிகள் முறையாக நடந்து கொள்ளாதது, இவை தவிர கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலையீடு இதுபோன்ற காரணங்கள் அதிகமாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஜாப் நான் 10 ரூபாய்க்கு பண்ணேன். அதே ஜாப் அன்றைக்கி நான் 10 ரூபாய்க்கு பண்ண முடியுமா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ₹1.85 யூனிட் 5 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கி 5.15. அன்றைக்கி லேபர் 5,000 ரூபாய் லேபர், இன்றைக்கி 22,000 லேபர். அப்போ நாங்கள் எப்படி பண்ண முடியும்? எப்படி எங்கள் லாபம் நீட்ட முடியும்? எத்தனை காலத்திற்கு தான் தொழிலாளியாக இருப்பது, தானும் முதலாளியாகிறேன் என எத்தனையோ பேர் சொந்த காலில் நிற்க முயற்சி செய்து நிறுவனங்களை தொடங்கித்தான் வருகின்றனர். நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய காரணமாகவே அமைகிறது. ஆனால் ஆள் பற்றாக்குறை, செலவு, அதிக வரி விதிப்பு, கடன் வழங்குவதில் தாமதம் போன்ற பல்வேறு காரணங்களால் சொந்த தொழிலையே விட்டுவிடுவதுதான் சோகம். மத்திய மாநில அரசுகள் இதற்கு ஒரு நல்ல தீர்வை காணுமா? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராஜேஷ் மற்றும் ஜோசப்புடன் செய்தியாளர் ராஜேஷ்.